to Tamil Gospel Tabernacle channel. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, தற்போது ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் சிந்தனையில் தோன்றியதை தங்களுடன் பகிர்கின்றேன். டீப் ஃபெய்த், ஆழ்ந்த விசுவாசம், உண்மையான நம்பிக்கை என்பதை பற்றி நான் சிந்தித்தபோது என் மனதில் தோன்றியது யாதெனில், நான் கேட்காமலேயே என்னை மனிதனாக படைத்தார். நான் கேட்காமலேயே எனக்கு கண்கள், கைகள், கால்கள், காதுகள் எல்லாம் தந்திருக்கிறார் இறைவன். இறைவன் என்னை படைத்தார் என்று நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஆம், நாம் கேட்காமல் அனைத்தையும் படைத்து அனைத்தையும் தந்தவர் நிச்சயம் நாம் கேட்காமலேயே இன்னும் நமக்கு தருவார். ஆம், அதுதான் நம்பிக்கை. நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இதை தாருங்கள் இறைவா, அதை தாருங்கள் இறைவா என்று கேட்கவே வேண்டாம். ஆம், மாறாக தந்தவைகளுக்காக நன்றி சொல்லலாம். நம்மிடம் இருப்பதற்காக நன்றி சொல்லலாம். எத்தனையோ மக்களுக்கு இவைகள் இல்லாமல் இருக்கின்றன. அதற்காக இறைவனிடம் ஜெபிக்கலாம், கேட்கலாம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களது வேண்டுதல்கள், விருப்பங்களை நிறைவேற்றுங்கள் இறைவா என்று கேட்கலாம். மாறாக நாம் இறைவா எனக்கு அதை தாருங்கள், இதை தாருங்கள் என்று கேட்கவே வேண்டாம். கேளாமல் படைத்தவர் கேட்காமலேயே தருவார். இதைத்தான் நான் ஒரு பாடலில் எழுதியுள்ளேன். கேளாமல் படைத்தவரே, நான் கேட்காமல் என்னை படைத்தீர், வரங்களால் நிரப்பி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே. ஆம், நாம் கேட்காமல் படைத்த நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை விட துன்புறுகின்ற இல்லாத மக்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.